இஷ்கே 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 ஓவரா மூவ்மென்ட் போடுறானே. எப்படி 3D லைட் மாதிரி தெரியுதா? ஸோ இதுக்கு பேர் தான் ஹனிகோம். இது வந்து நம்ம பியூட்டி டிஷஸ் அண்ட் ஹார்ட் லைட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹார்டான ஹனிகோம் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக சாஃப்ட் பாக்ஸில் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சாஃப்டாக கிளாத் மெட்டீரியலில் இருக்க ஹனிகோம் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹனிகோம்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் வச்சர் இந்த ஹனிகோம்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டோட டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஹனிகோம் இருக்குது. இப்போ அந்த ஹார்ட் ஹனிகோம் பார்த்தீங்க இல்லையா, அதில் வந்து 10 mm 15 mm 30 mm வரைக்கும் இருக்குது. ஸோ த ஸ்மாலர் த நம்பர் இஸ் த லைட் டைரக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வந்து லைவ் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. கோகு வா. என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? வாடா ராஜா, அப்பா சொன்னாங்கல வந்து. ஸ்டார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சாஃப்ட் பாக்ஸ் ஹனிகோம் யூஸ் பண்ணுவோம், டைரக்ட் லைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ பின்னாடி ஸ்பில் அதெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ அடுத்த ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாக்ஸ்ல இந்த ஹனிகோம் கிரேட் போட்ட உடனே பின்னாடி இருக்க லைட் ஸ்பில் எல்லாம் கட் ஆகி எவ்வளோ டைரக்ஷன்லாம் லைட் எப்படி அழகாக வருது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து செகண்ட் செட்டப். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பியூட்டி டிஷ்ஷு. பியூட்டி டிஷ்ஷில் நம்ம டைட்டான ஹனிகோம் போட்டு ஹார்ட் லைட் ஹிட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் லைட் எடுக்கிறதுக்கான செட்டப். ஸோ லைவாக ஹனிகோம் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. ஹனிகோமோட மெயின் பர்பஸ் வந்து பின்னாடி இருக்க ஸ்பில்லும் டைரக்ஷன் ஆஃப் லைட்டும் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டிப்ஸ் உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி வேறு டிப்ஸ் பற்றி நான் பேசினாலும் சொல்லுங்கள், அதை பற்றி நான் பேசுகிறேன். நெக்ஸ்ட் இல்லை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். போவோமா?